பாடுகள் வந்து மகிமைக்கான அடையாளம், ஆளுகைக்கான அடையாளம், அ உங்கள உருவாக்குறதுக்கான அடையாளம். ஒருத்தன் வாழ்க்கையில கேரக்டர்ல சேஞ்சஸே இல்ல. ஒருத்தன் வாழ்க்கையில மகிமை இல்ல, ஆளுகை இல்ல. அவன் வாழ்க்கையில பாடுகள் இல்ல. அவன் வாழ்க்கையில கிறிஸ்து இல்ல. அதனால இதெல்லாம் இல்ல. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்கு அப்டின்னா, ஆ இன்னொன்னு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மகிமை இருக்கு, ஆளுகை இருக்கு. கர்த்தர் அதுக்கு உங்கள தயார்படுத்துறாரு. அதனால பாடுகள அனுமதிச்சு உங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. ஆ இது வந்து பாடுகள் வந்து மகிமைக்கான ஆளுகைக்கான அடையாளம். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பாடுகள நீங்க சந்திக்கும்போது, சம் கைண்ட் ஆஃப் ஹீட் உங்க லைஃப் ஜர்னில ஜெனரேட் ஆகும். சம் கைண்ட் ஆஃப் பிரஷர் உங்க லைஃப் ஜர்னில, லைஃப் லைன்ல ஜெனரேட் ஆகும். இந்த பிரஷரும், ஹீட்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு அழுத்தம் உங்க சூழ்நிலைகள்ல, சிச்சுவேஷன்ல, உங்க சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஜெனரேட் ஆகும். அத நீங்க ஃபீல் பண்ண முடியும். பாடுகள ஒருவேள கடந்துகிட்டு இருக்க ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஹீட்டையும், பிரஷரையும் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க என்ன செய்யணும்? எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, இந்த பாடுகள கடந்து போறதுக்கு எனக்கு பலன தாங்க ஆண்டவரே!